அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த ராயனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் வின் பண்ணதுனால மண்டை கொலர் ஆயிட்டானா இல்ல மண்டையில கலர் அடிச்சதுனால மண்டை கொலர் ஆயிட்டானான்னு எனக்கு தெரியலங்க. நேத்துல இருந்து ஒரு விஷயத்த அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை இந்த ப்ரோமோ பார்க்கும்போதும் தெரியுது. நேத்து நைட்டும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பத்தியும் நம்ம இந்த வீடியோல சேர்த்தே பார்ப்போம். அதாவது ராயனை வந்து விஷால் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாப்புல ஒரு இடத்துல, அதை நம்ம பார்ப்போம். ஒரு அலையன்ஸ்னு ஒன்று போடுறானுங்க. அந்த அலையன்ஸ் வந்து தனக்கு ஃபேவரா இல்லை அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்து நேர்மையா இல்லை, எத்திக்ஸா இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, நேத்து ஒரு மாதிரி பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு வந்து அவங்க முக்கியம் பேசுறீங்க, நீங்க ரொம்ப தப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதமா ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிடுறான். இந்த ராயன் இதை தான் பண்றான். ராயன் கூட ஜாக்லின் நேரம் இருந்து விளையாடி இருந்தாங்க அப்படின்னா இவன் ஜாக்லின் இந்த மாதிரி பேசவே மாட்டான். ஏன் ஜாக்லின் இந்த மாதிரி பேசுறான்னா ஒரே காரணம், ஜாக்லின் முத்துக்குமரன் கூட இருந்து விளையாடிட்டாங்க. ராயனுக்கு முத்துக்குமரனை சுத்தமா பிடிக்கல. அதனால முத்துக்குமரன் கூட இருந்து விளையாடின ஜாக்லின் தப்பானவன் அப்படின்றத இவன் கேமரால ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இப்போ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ப்ரோமோல நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிளியராக புரியும். முதல்ல ராயன் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நேத்துல இருந்து இந்த 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் இவங்க மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். நேற்றுலேருந்து இந்த 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு பவித்ராவை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அருணை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்றான். இதை இவன் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு பாருங்களேன். ஒரு பக்கம் சௌந்தர்யா, இன்னொரு பக்கம் பவித்ரா. அப்ப நீ என்னடா பண்ற அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல நமக்கு வருது. அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எதனா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிடாதா அதை வந்து பெருசாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. பவித்ரா ஆமா எதனா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிடாதா பெருசாக்கிடலாம் தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஆமான்னு தலையாடுறாங்க. பவித்ரா பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படிப்பட்ட ஒரு கேஸ் அப்படின்னா, இவங்க யாரு கூட இருந்தாலும் சரி அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு தலையாட்டிடுவாங்க. எப்படி இவங்க யார் கூட இருந்தாலும் அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு தலையாட்டிடுவாங்க. இப்போ ஜாக்லின் கூட இருக்கிறாங்கன்னா ஜாக்லின் எதனா கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா ஆமாம் கரெக்டு தான், ராயன் வந்து அது மாதிரி பண்ணிடக்கூடாது, கரெக்டு தான் அப்படின்னு அங்கே தலையாட்டுறது. முத்துக்குமரன் கூட இருந்தால் ஆமாம்மா முத்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு புரியுது, நான் இருந்தாலும் நான் கேட்குறேன், ஏன்னா ஒரு டவுட்டு தான் கேட்குறேன், எனக்கு புரியுது அப்படின்னு அங்கே தலையாட்டுறது. இப்போ ராயன் கூட இருக்கிறாங்களா, ராயன் என்ன சொல்கிறான்னா ஆமாம்மா கரெக்டு தான், அவங்க வந்து இப்படி தான், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தலையாட்டிக்கிறது. ஏன்னா எந்த அளவுக்கு பவித்ரா ஒரு சுயநலவாதி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பவித்ரா கிட்ட யாராச்சும் போய் அவங்கள அவுட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா மேடமால் பொறுக்க முடியாது. இப்போ எனக்கு என்ன புரியல, இது முழுக்க பிக் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஆளு தான் இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தி இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய சண்டையை போட்டுக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு டாஸ்க்கை இண்டிவிஜுவலாக கொடுக்காம இவன் ஃபுல்லாக அவங்களோட மைண்டுக்குள்ளே எதை ஏற்றி விட்டான் அப்படின்னா, நீங்கள் அலையன்ஸ் வச்சு விளையாட்டா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மண்டைக்குள்ளே விதைச்சு விட்டாப்புல. இந்த டிடிஎஃப் டாஸ்க் இந்த சீசனில் நடந்தது எதுவுமே ஃபேரான டாஸ்க்கு கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கிறான், அதில் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறானுங்க, அந்த டாஸ்க்கில் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் மொத்தத்தையும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஒரு ஃபேரான கேமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பல கேம் வந்து இங்கே இருக்குது. இப்போ ஜாக்லின் 0 ஆனதும், விஷால் 0 ஆனதும், அருண் 0 ஆனதும், பவித்ரா 0 ஆனதும் இப்படித்தான். அவங்க ஒரு டாஸ்க் விளையாடி அந்த டாஸ்கில் தோத்துட்டாங்கன்னா ஒரு நபருக்கு அவங்களோட பாயிண்ட்ஸை மொத்தமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை வச்சு அதில் இவங்க தோத்து அவங்க பாயிண்ட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்து அவங்க வந்து ஸ்கோரில் எங்கேயோ போய் டிடிஎஃப்பை வின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது ஃபேரான கேமுன்னு எனக்கு தோணலை. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா எனக்கு தெரியல, எனக்கு அப்படி தோணலை. ஸோ இப்படி தாங்க இருக்குது, இந்த கேமே அப்படி தான் போயிடுச்சு. இவங்க ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலும் இவங்க எந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னா, இது வந்து டீமாக தான் நம்ம விளையாடணும் போல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ராயனுடைய பிரச்சனை என்ன, கோவா கேங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ ஆகணும். இப்போ டீம் கேம்னு அப்படின்னு வந்தால் ராயன் கூட யார் நிற்கணும், சௌந்தர்யா நிற்கணும், ஜாக்லின் நிற்கணும். அப்படி நிற்கல அப்படின்னா ஜாக்லின் வந்து தப்பான பொண்ணு அப்படிங்கிறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் முழுநேர வேலையாக வச்சுக்கிட்டு சுற்றுறாப்புல. இப்போ இவனோட ஒரே பிரச்சனை என்னன்னா, முத்துக்குமரன் கூட சேர்ந்து அலையன்ஸ் போட்டு விளையாடிட்டாங்க. இந்த ப்ரோமோலே அதை தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜாக்லின், மஞ்சரி, முத்துக்குமரன் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஜாக்லின் அப்போ அங்கே ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிங்கன்னா கேரக்டரை வச்சு பேசும்போது தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்றாங்க. ஜாக்லினுக்கு ரயன் கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னா, ஜாக்லினை அவருடைய கேரக்டரே ஒரு மாதிரி வந்து போர்ட்ரே பண்றாப்புல. நீ வந்து இங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவ, அங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவ, உனக்கு தேவையானப்ப எத்திக்ஸை மாத்திப்ப, இங்க இருக்கும்போது எத்திக்ஸ் அங்க போனோமே அன்எத்திக்கலா பேசுவ, உனக்கு எத்திக்ஸ் மாற்றி வருது இப்படின்ற மாதிரி நியாயமான ஒரு ஆள் கிடையாது நீ அப்படிங்கிறத ஜாக்லினை அவர் வந்து போர்ட்ரே பண்ணுறாப்புல. ஜாக்லின் வந்து கேரக்டரே தான், அவங்க வந்து ஒரு நியாயமான பர்சன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த போர்ட்ரே பண்ணுறான். ஏன் அதை போர்ட்ரே பண்ணுறான்னா, ஜாக்லின் ரயன் கூட சேர்ந்து விளையாடல.
இது முழுக்க முழுக்க ஒரு பொசசிவ்னஸ் இவனுக்கு இருக்கு ஜாக்லின் மேல. ஒரு அன்பு இருக்கு, உண்மையான ஒரு அன்பு வந்து ஜாக்லின் மேல இவனுக்கு இருக்கு. அந்த அன்புக்காக எல்லா இடத்திலும் ஜாக்லின் வந்து ரயனுக்காக விளையாட முடியாது இல்லையா? இதைத்தான் இந்த ப்ரோமோ வரைக்குமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு ஷாக்கிங்காகவே இருக்கு. இன்னுமாடா இதை பேசுவீங்க அப்படின்னு சொல்லி. வெளியில முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காரு, நேத்துல எனக்கு எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனுக்கும் ராயனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஈகோ கேம் இருக்கிற எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஈவன் ஜாக்லின் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நேற்றுக்கு நடந்த இந்த டாஸ்கில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுறாங்க. இந்த அலையன்ஸை போடுறது முதல்ல முத்துக்குமரன், அதை வழிமொழிகிறது அருண். அது வரைக்கும் யாருக்குமே அலையன்ஸ் போட்டு விளையாடணும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லை. ஜாக்லின் கிளியராக சொல்லியிருப்பாங்க, அலையன்ஸ் வேண்டாம், இண்டிவிஜுவலாகவே விளையாடிக்கிறோம், ஏன்னா 0 பாயிண்ட்ல நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் அலையன்ஸ்னு வந்தால் கூட யாரெல்லாம் 0 பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்க சேர்ந்து நாங்கள் ஒரு அலையன்ஸாக இருக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு தானே பாயிண்ட்ஸ் தேவை. இப்போ ஆல்ரெடி எல்லாருமே இப்போ ராயனுடைய யோசனை என்ன, ஜெயிச்சு அதில் ஒரு பாயிண்ட் எடுக்கணும். ஜெயிச்சு ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அதனால தான் அவன் வந்து நைட்டு கொடுத்த டின்னர் வேணாம், அதுக்கு பதிலாக நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், நான் அதனால தான் சொன்னான். அவனுக்கு டிடிஎஃப் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இப்போ ஜாக்லினுக்குலாம் டிடிஎஃப் வின் பண்ணணுன்ற ஆசை கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணணும், ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குமோ அந்த வழியை மட்டும்தான் யோசிக்க முடியும். ரயன் கூட சேர்ந்து விளையாட முடியாது. அவங்க இப்போ நேற்று நடந்த டாஸ்க்ல கடைசியில் 5 பேர் யார் மிஞ்சுறீங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 5 பேர் மிஞ்சணும்னா யாரெல்லாம் அந்த 5 பேராக இருக்கலாம் அப்படின்னு ஜாக்லின் நினைக்கிறாங்கன்னா, யாரெல்லாம் பாயிண்ட் டேபிளில் 0ல் இருக்காங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஜாக்லின், பவித்ரா அண்டு அருண், விஷால், இந்த 4 பேர் கூட யாராச்சும் இருக்கலாம், அது யாரா வேணா இருக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான் இவங்களுடைய திட்டம். முதல்ல இப்படி தான் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு ஜாக்லின் நினைக்கிறாங்க. முத்துக்குமரன் அதுக்கு ஒத்துக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து விஷால் கூடயும் அருண் கூடயும் சேர்ந்து விளையாடணும் அப்படின்றத சொல்கிறாப்புல. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருக்கும், மற்றவங்களை ஈஸியாக நம்ம அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முத்துக்குமரனுக்கு. இது அப்படி இப்படின்னு போய் எப்படி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 0 ஸ்கோர் உள்ள ஒரு பர்சன், மீதி 2 பேர் அப்படின்ற மாதிரி தான் டீமை பிரிக்கிறாங்க. இப்போ ரயன் கூட விஷாலும் சௌந்தர்யாவும் இருக்கிறாங்க. ரயன் டீம்ல இருக்கிற 2 பேர் தான் பாயிண்ட் டேபிள்ல டாப் 2ல இருக்கிறாங்க. ஒன்று சௌந்தர்யா 13 பாயிண்ட், இன்னொன்று வந்து ரயன் 15 பாயிண்ட். ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும், இப்போ டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் யாரை முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க, யார் பாயிண்ட் டேபிளில் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படித்தான் இவங்களை டார்கெட் பண்ணாங்க. இப்போ முத்துக்குமரன், அருண், ஜாக்லின் இவங்கெல்லாம் இந்த 3 பேர் சேர்ந்து இந்த 3 பேரை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் அவங்க மஞ்சரியோடைய கேம் என்னன்னா சேம் அதே கேம். பாயிண்ட் டேபிளில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணணும். இப்போ இது டீம் கேமாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, நீ அசந்த நேரம் உன்னுடைய கார்டை நான் எடுக்கிறேன், அப்படி தான் நான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ கேம்னு வந்துட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயம், அவன் கேம் அவனுது. இதில் நியாயம் தர்மம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. நியாயம் தர்மம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அலையன்ஸ் போட்டு விளையாடவே கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அலைன்ஸும் போட்டுக்கிட்டு அதுலேயும் இப்போ பிக் பாஸ் வந்து இந்த கேமை இப்படித்தான் விளையாடணும்னு சொல்லலை, எப்படி வேணாலும் நீ விளையாடிக்கோ, கடைசியில் நீ சர்வை பண்ணினா உனக்கு பாயிண்ட், அவ்வளவுதான். இதில் நீ நியாயமாக விளையாடு, தர்மமாக விளையாடு, நீ ஏன் பர்டிகுலர் பர்சன் மேலே நீ பிராண்ட் பண்ணுற, ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் உன் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு காண்டு உனக்கு. இப்போ முத்துக்குமரன் அலைன்ஸ் போட்டான், டீம் சேர்த்து விளையாடுறான், தனியாக வந்து அவனால் என் கூட மோத முடியல அப்படின்னு சொல்கிற ரயன் எதுக்காகப்பா நெருப்புக்குழி டாஸ்கில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜாக்லின் வந்து ரயனுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும்போது நீ எதுக்கு போய் குடுகுடுன்னு போய் பாய்ஸ் டீம் கூட நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன், இவன் என்ன தெரியுமா பிளான் போனா, இந்த 4 பொண்ணுங்க கூட 6 பசங்க மோதலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசினான். அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் முதல்ல ரயன் தான், ரயன் அவுட் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்துச்சு. அதனால அவங்க ஒத்துக்கலை. இவன் வந்து இந்த கேர்ள்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டான். இப்போ நீ போய் அந்த 5 பசங்களோட சேர்ந்து இந்த 4 பொண்ணுங்களை அடிக்கணும்னு நினச்சியே ரயன், அது உனக்கு எத்திக்ஸாக பட்டுச்சா? அப்போ உனக்கு அது கேமாக தெரியலையா? அவனுக்கு சாதகமாக ஒரு விஷயம் தான் எத்திக்ஸ்ன்னு நினைக்கிறான். அது எப்படி சரியா இருக்கும்? எல்லா இடத்துலையும் உனக்காகவே வந்து எல்லாத்தையுமே தூக்கி கொடுக்க முடியுமாப்பா? நாமினேஷன் ஃப்ரீ பாஸா அப்படிதான் உனக்கு கொடுத்தாங்க ஜாக்லின். அப்போ ஜாக்லின் உனக்கு நல்லவங்களா தெரிஞ்சாங்க. இன்னைக்கு ஜாக்லின் உனக்கு ஆப்போசிட்டா விளையாடுறாங்கன்றதுனால உனக்கு பொறுக்க முடியல இல்லையா? அதான் இது உன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை நீ அவங்க மேல எப்படி காட்டுற அப்படின்னா, ஒரு பிராண்ட் பண்றான் அவன் ஜாக்லின் வந்து அன்எத்திக்கல் பர்சன், அவங்க நியாயமா இருக்க மாட்டாங்க. இப்போ பாத்தீங்களா சௌந்தர்யா ஃபேன்ஸ் முழுக்க ரயனுக்கு சொம்படிக்கிறாங்க. ரயன் அப்படி பண்ணிட்டான். ஏன்னா சௌந்தர்யா வந்து ஒரு வெத்து வேட்டு. இப்போ பவித்ரா எப்படி வந்து தலையாட்டி பொம்மையோ சேம் தலையாட்டி பொம்மை தான் சௌந்தர்யா. அதுக்கு எதுவுமே புரியாது. என் கேம் என்ன, அதில் என்ன பண்ணலாம், எப்படி விளையாடலாம். பார்த்தீங்களா நேற்று ஃபுல்லாக
டாஸ்க், அதாவது சௌந்தர்யா இந்த கேம் இப்படி விளையாண்டாங்க அப்படின்னு அவனுங்க பேசலை. சௌந்தர்யா சுற்றி சுற்றி ஓடினாங்களாம், அது நல்லா இருந்துச்சான். பின்னாடி ஒரு பாட்டு, டோராவின் பயணங்கள், டோரா ஓடுறாங்க பாருங்க, சிச்சு சிச்சு டோரா, இப்படி போட்டு அதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சௌந்தர்யா. இவ்வளோ தான் அவனுங்க. இப்போ ரயன் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு உடனே ரயன் வந்து ஜாக்லின் எக்ஸ்போஸ் பண்ணுறான், ரயன் வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணுறான் அப்படின்னு ரயனுக்கு சொம்படிக்கிறானுங்க, ரயனுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ். நான் கூட ரயன் ஃபேன்ஸ்லாம் நான் கூட சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் ராணுவ ஓட் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா ரயனுக்கு ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம், சரி ஓகே, இது வந்து நம்ம இவ்வளோ தூரம் கூட போக வேணாங்க. நேற்று நடந்த டாஸ்கில் ரயன் என்ன தெரியுமா பண்ணா, ஒருத்தருக்கிட்டையும் போய் உங்களுக்கு ஒன்றுனா நான் வரேன், எனக்கு ஒன்றுனா நீங்கள் வாங்கன்னு சொல்லி முத்துக்குமரனை தவிர எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்தான். அப்போ அது பேர் என்ன? இப்போ 3 பேருக்கு எதிராக 6 பேர் விளையாடுறாங்கன்னு நம்ம சொல்றான் அப்படின்னா, நேற்று அதுக்கு தான் கிளியரா ஒரு பாயிண்ட் வச்சாங்க ஜாக்லின். என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் 3 பேர் உங்களை அட்டாக் பண்ண வரோம், நாங்கள் உங்களை அட்டாக் பண்ண வரும்போது அந்த கேப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, தீபக், மஞ்சரி, பவித்ரா, முக்கியமாக பவித்ரா எங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அது எங்களுக்கு எப்படி தோணும், நீங்கள் 3 பேர் அவங்க 3 பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் தோணும். சேம் அதே மாதிரி தான் நாங்கள் உங்கள் கூட மோத வரும்போது அவங்களும் உங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ உனக்கு அது 6 பேராக தெரியுது. இது நாங்கள் வந்து 6 பேர் பேசி வச்சுக்கிட்டுலாம் விளையாடல, அந்த கேமில் அதுவாக வருது, அது அப்படி பண்ணுறாங்க. உடனே நீ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுற, 3 பேரை சேர்ந்து இப்படி பேசி பேசி தான் அவன் ஜெயிச்சிட்டாங்க டிடிஎஃப்ஏ. இல்லை இவன் வந்து இதை கேமாக பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ரயனுக்கு டிடிஎஃப்ஏ வந்திருக்காது. அழுது ஜெயிச்சிட்டான், அழுதுதான் ஜெயிச்சிட்டான். இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் வருது. ஐயோ நம்ம சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து போய் இது பண்ணுறோமோ, வீக்கெண்டில் விஜய் சேதுபதி எதனா சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி ஓரமாக நின்றுக்கிறாங்க. இவன் ஜாலியாக ஜெயிச்சிடறான். அப்படிதான் தீபக் நேற்று போனார். சரி, இப்போ நீ முத்துக்குமரன் அக்யூஸ் பண்ணுறல, அப்போ நேற்று நீ என்ன பண்ண, எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் வரேன், உங்களுக்கு ஒன்றா நான் வரேன், எனக்கு ஒன்றா நீங்கள் வாங்க, முத்துக்குமரனை தவிர எல்லாருக்கிட்டையும் நீ போய் பேசினேன். அப்போ நீங்கள் 8 பேரை சேர்ந்து முத்துக்குமரன் அட்டாக் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாமா? இதைத்தான் விஷால் கேட்டாப்புல, அந்த வீடியோ பாருங்க. அவன் ஸ்ட்ராட்டஜில இருக்கிறதும் என் ஸ்ட்ராட்டஜில இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப அவன் ஸ்ட்ராட்டஜி வேற, அத நான் ஸ்ட்ராட்டஜினே சொல்ல பவித்ரா. கேட்டுக்கோங்க, கேமுக்குள்ள வரும்போது ஒரு ஐடியா இருக்குல்ல. அவன் என்ன பண்ண, 8 பேர்ட்டையும் போய் சொல்லிட்டான்ல, என்கிட்ட மட்டும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஏன் விட்ட மட்டும் சொல்லல, அதுக்கு ஏன்னா அவன் அவுட் ஆகணும், அவன் ஸ்ட்ராட்டஜி. அந்த அவுட் ஆக வேண்டிய ஆள் கிட்ட தாங்க நான் தனியா போட்டு இருந்தேன். அந்த 8 பேர் கிட்ட போய் நான் சண்டை போட்டுல, நான் இன்வால்வும் ஆகல, இண்டிவிஜுவலா விளையாட்டு இருந்தப்போ இது மட்டும்தான் ஒரு இதுல இருந்தோம். நானும் அதைத்தானே பண்ணேன். அவன் இது நான் ஒரே விஷயம், நான் எனக்கு புரியுது சொல்றேன். இவன் 4 பேர் கிட்ட சொன்னா, இந்த 4 பேர் வந்து கேட்டு போட்டுக்கிட்டான். இப்ப முத்து நான் வந்து ஒரு கேட்டு போட்டுக்கிட்டேன் அப்படின்னா, நாங்களும் அவங்க கிட்ட இருந்து போய் எடுக்க மாட்டோம். சரி, அதான் சொல்லியிருக்கான்ல 5 பேர் வர வரைக்கும் அவன் தொட மாட்டான், அந்த ஒரு மைண்ட் செட்ல போவோம். இப்ப நீ இப்ப ரயான் வந்து என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றான், உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ என்ன கூப்பிடு, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சொல்றேன், இந்த மாதிரி நீ என்கிட்ட சொல்ற. இப்போ நான் இப்படி சொன்ன ரயான் கிட்ட நான் போய் ஏன் அதை எடுக்க போறேன்? இப்போ உனக்கு 8 பேர் ஃப்ரீ ஆனிட்டாங்க, நீ ஒருத்தன் கூட மட்டும், இது அவன் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இப்படித்தானே இருக்கும். 8 பேரை நீ ஃப்ரீ பண்ணிட்ட, 8 பேரும் ஆப்வியஸா டப்புன்னு வந்து நம்ம ரயான் கிட்ட இருந்து எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று வைக்க போறது. நீ அதுக்குள்ள முத்தோட ஒரு ஃபைட் போட போற. முத்து இந்த கேம்ல இருந்து போயிட்டானா ஆப்வியஸ் இவன் லீடிங்ல, இது வந்து உங்களோட ஒரு இது, அவனுக்கு அந்த யோசனை இருக்கு. இப்ப இவன் ஜெயிச்சா 5 பாயிண்ட் எடுத்தானா அவன் இன்னும் ஏறப்பா. இவன் சொல்ற மாதிரி ஸ்ட்ரெட்டி. ஸோ ஒன்னேதான் மக்களே, தனக்கு சாதகமா எது வருதோ அது நியாயம், தனக்கு சாதகமா எது வரலையோ அது அநியாயம். ரயனை பொறுத்த வரைக்கும் இதுதான். ரயனோட தலையாட்டி பொம்மைகள் 2 பேர், ஒன்று பவித்ரா, இன்னொன்று சௌந்தர்யா. இப்போ இந்த 3 பேரும் ஜாக்லின், மஞ்சரி, அதுக்கப்புறமா முத்துக்குமரன் நேற்று பவித்ரா கூட பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வந்து அருண் கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ற இதே மங்குனி மண்டை ரயன் நேற்று பவித்ரா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தான், அப்புறம் சௌந்தர்யா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தான், அப்புறம் விஷால் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தான், அப்புறம் தீபக் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தான், இப்படி அருண் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாப்புல. அருணும் ரயனும் ஒரு கட்டத்துக்கு மேல சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்ப நீ என்னடா பண்ற, நீ அதை தானடா பண்ற. இப்ப இவரு கேமரால ரெஜிஸ்டர் பண்ணுவாராமா, இவங்க அதை பத்தி பேசக்கூடாதாமா. எனக்கு புரியலையே, அது உனக்கு மட்டும் தான் பிக் பாஸ் வீட்ல பேசணும்னு எதனா எழுதி வச்சிருக்காங்களா? இல்லையே. நீ என்ன பண்றியோ அதைத்தான் இப்ப அவங்க பண்றாங்க. அப்ப அவங்க பண்றது தப்புனா நீ பண்றதுக்கு பேர் என்ன? 3 பேருக்கு எதிராக 6 பேர் வராங்கன்னு சொல்ற, ஆனா நீ ஒருத்தனுக்கு எதிராக 8 பேரை தூண்டி விட்டு விளையாட வச்சியா, அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன ராசா? இதான் சொல்றது, தனக்கு தேவையானதுதான் நியாயம், தனக்கு எது தேவையில்லையோ அது அநியாயம். இப்படி வந்து பூசிட்டு போயிடுது. இது வந்து முழுக்க இவனுடைய ஒரு இன்செக்யூரிட்டி தான், ரயனுடைய ஒரு இன்செக்யூரிட்டி தான் பிரச்சனையே. அவனு வந்து தனியா வந்து சேர்ந்து தனியா, அதாவது இத்தனை பேர் சேர்ந்து விளையாண்டு நம்மளை தோக்கடிச்சிருவாங்களோ, நம்மளால டிடிஎஃப் வின் பண்ணாம போயிட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன பண்றான்னா அவதூறுகள் அப்படியே வாரி தெரிக்கிறான் எல்லார் மாதிரியும்.
முக்கியமா ஜாக்லின் மேல இருக்கிற அந்த பொசசிவ்னஸ் எப்படி மாறி போச்சு அப்படின்னா, ஜாக்லின் ரொம்ப தப்பானவ. இப்ப என் கூட இருந்தா மட்டும் தான் நீ கரெக்ட், நீ என்ன விட்டு இன்னொருத்தர் கூட போய் நீ விளையாடினா நீ தப்பான பொண்ணு. இப்ப ஜாக்லினுக்கு முத்துக்குமரனோட போய் விளையாடணும்னு அவசியம் கிடையாது. இதே முத்துக்குமரனை ரயனை அவுட் ஆக்கும் போது தான் ஜாக்லின் எதிர்த்து சொன்னாங்க, உன்னுடைய இதுவே இதுதான் ஸ்ட்ராட்டஜியே இதுதான், உனக்கு ரயனை அவுட் ஆக்கணுன்றதுக்காக தான் நீ கேர்ள்ஸ் டீம்ல வந்து அவனை சேர்த்து விட்ட, உங்க டீம்ல நீ அதனால சேர்க்கல அப்படின்னு சொல்லி இதே ஜாக்லின் தான் பேசினாங்க ரயனுக்காக. அப்ப தெரியலையாடா உனக்கு, எங்கடா போச்சு மஞ்சரியை சொல்றிய? இதே மஞ்சரி தான் நேத்திக்கு வந்து அந்த டெலிஃபோனை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லும்போது முத்துக்குமரன் அப்போஸ் பண்ணி பேசினாங்க. எந்தெந்த இடத்துல முத்துக்குமரன் தப்பா பேசுறானோ அந்தந்த இடத்துல இந்த 2 பேருமே வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அது உனக்காக இல்லை, பொதுவாகவே அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டு பொத்தாம் பொதுவா அங்க இருக்கும்போது முத்துக்காக அவங்க சப்போர்ட் பண்றாங்க, இங்க இருக்கும்போது எனக்காக சப்போர்ட் பண்றாங்க. சரி, நீ அப்படி வச்சுக்கிட்டாலும் அப்படிதானே ரசா பண்ண முடியும். ஒரு டீம்ல இருக்கும்போது அந்த டீமுக்காகத்தான் அவங்க விளையாட முடியும், அந்த டீமுக்காக தான் அவங்க பேச முடியும். 3 டீம்ல இருக்கும்போது உனக்காகத்தான் அவங்க விளையாட முடியும், உனக்காகத்தான் அவங்க பேச முடியும். அப்ப 3 டீம்ல இருக்கும்போது சில அநியாயமான விஷயத்தை கூட நியாயம்னு சொல்லி அவங்க பேசலாம். அது உங்க டீமுடைய தர்மத்துக்காக அவங்க பேசுவாங்க. இப்படித்தான் எல்லாருமே இருப்பாங்க. இது நீ உட்காந்துட்டு ஒரு கேமராலே நீ வந்து இவங்க இப்படி, இவங்க கேரக்டர் இதுதான், இவங்க வந்து தனக்கு தேவையானப்ப பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட மோசமா பேசுற ஒரு ஆள் நீ. சௌந்தர்யா ஃபேன்ஸ் உனக்கு சொம்படிக்கிற ஒரே காரணத்தினால உனக்கு ஓட்டிங் வந்துகிட்டு இருக்கு தம்பி. இல்லைன்னு வச்சுக்க, நீ எல்லாம் என்னைக்கும் வெளியில போக வேண்டிய கேஸ். இன்னைக்கு கோவா கேங் 3 பேரும் ஃபினாலேக்கு போறாங்க அப்படின்னு பெருமையா பேசுறதுக்கு யார் காரணம்? ஜாக்லின் தானே காரணம். அந்த நன்றி விசுவாசம்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஜாக்லின் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அன்னைக்கு கொடுக்கலன்னா ரஞ்சித்துக்கு பதிலாக அன்னைக்கு எவிட் ஆக வேண்டியது யாரு தம்பி? நீங்க தானே. பார்த்து பேசுங்க ரயன், யோசிச்சு பேசுங்க. நமக்கு எங்கெங்கெல்லாம் நின்றுருக்காங்க, எங்க நியாயமா இருக்க முடியுமோ அங்கதாங்க நிக்க முடியும். எல்லா இடத்துலும் உங்களுக்காக நிக்க முடியாது இல்லையா? நிக்கலைன்னா உடனே அவங்க வந்து தப்பானவங்க நீங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி கூட ஜாக்லின் பண்ணல. ஜாக்லின் சொன்ன ஒரே ஒரு விஷயம், கேரக்டரை வச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொன்னாங்க. எந்த இடத்துல ரயன் தப்பான பையன், அவன் கேரக்டரே தப்பு, அவன் மாத்தி பேசுறான், அவன் ரொம்ப இதுவா இருக்கான் அப்படின்லாம் அந்த பொண்ணு பேசல. இதான்டா ஜாக்லின். அதான் ஜாக்லின் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒருத்தரை இறக்கி பேசி நான் பார்த்ததே இல்லை. அது சௌந்தர்யாவா இருக்கட்டும், இல்லை ரயனா இருக்கட்டும், பிடிக்கலன்னா அந்த பொண்ணு டீசெண்டாக ஒதுங்கிடும். உங்களை மாதிரி போய் பின்னாடியே விஷத்தை கக்கிக்கிட்டு இருக்க பர்சன் கிடையாது. அப்படி ஒதுங்கி போய் நேற்று ப்ரோன்னு சொன்னதுன்னா அவனுக்கு பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் ப்ரோன்னு சொல்லியிருக்கூடாது. நீ ஒரு இடத்துலையும் போய் அந்த பொண்ணு மேலே சேர்த்த வரையறப்ப உன்னை ப்ரோன்னு சொன்னது உனக்கு வலிக்குதா? என்னடா டே, உங்களுக்குலாம் வந்து இதயம் இருக்கா, அந்த பொண்ணுக்கு என்ன மிஷினாடா இருக்கு? அவங்களுக்கும் இதயம் தாண்டா இருக்கு. அதுல வலிக்காதடா, அதுலலாம் பெயின் வராதடா. எனக்கு புரியலையடா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு வெளியிலயும் இப்படிதான் பேசுறாங்க, உள்ளேயும் இப்படிதான் பேசுறாங்க, வெளியிலயும் இப்படிதான் பேசுறாங்க, உள்ளேயும் இப்படிதான் பேசுறாங்க. அருணும் விஷாலுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அழகா இருக்குதாமா, ஜாக்லின் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இல்லையாமா. ஏன்னா ஜாக்லின் வந்து ஃபேக்கா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாமா. நல்லா பேசுறீங்கடா டேய், நல்லா பேசுறீங்கடா, ரொம்ப நல்லா பேசுறீங்க. சரி, ஓகே, மக்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா, மக்களுக்கு தெரியும் இல்லையா, அது போதும். இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரயன் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஜாக்லின் மேலே அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.